அடுத்ததாக இந்த சுபஹான மௌலித் சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்திருக்குது. ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாங்கள் தற்போது இருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல சுபஹான மௌலித் பரவலாக பள்ளிவாசல்கள்ல ஓதப்பட்டு வருகிறது. இந்த சுபஹான மௌலிதுல சிறுக்கார் வார்த்தைகள் இருக்கிறதா என்று ஒரு சகோதரர் கொழும்பிலிருந்து கேள்வியை கேட்கிறாரு. அந்த சுபஹான மௌலித் என்று சொல்லி ரபியுல் அவ்வல் மாதத்துல ஒரு மௌலித் ஓதப்பட்டு வருகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்கள் புகழ்றோம் என்ற பேர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் மாலையை நாங்கள் சூட்டுறோம். ரசூல்லா பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் 12ஆம் திகதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை நாங்கள் மகத்துவம் படுத்துறதுக்காக வேண்டி ரபியுல் அவ்வல் 1ஆம் தேதியிலிருந்தே நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலைகளை பாடுகிறோம் என்று சொல்லி சுபஹான மௌலித் குறையே இல்லாத இந்த மௌலிது வசனங்கள் மௌலித் வரிகளை வைத்து நாங்கள் ரசூல்லாவை புகழ்றோம் என்ற பேர்ல சில பாடல்களை பாடுறாங்க, பைத்துகளை ஓதுறாங்க. இதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குதா என்றதை நாங்க பார்க்கணும். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்க புகழலாம். எப்படி புகழலாம் என்றால் ரசூல்லாவுடைய அந்த வீரம், அந்த நாணயம், நேர்மை, ரசூல்லாவுடைய தைரியம், ரசூல்லாவுடைய அந்த மனிதநேயம், இந்த மாதிரி பண்புகளை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்கள்ல நாம் புகழலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாராவது இகழ்ந்து பேசினால் அந்த இடத்துல ரசூல்லாவுடைய புகழ்ச்சியை நாங்க ரசூல்லாவுடைய வரலாற்றில் இருந்து ஹதீஸுகள்ல இருந்து எடுத்து ரசூல்லாவுடைய அந்த புகழை நாங்கள் முன்வைக்க வேண்டும். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பயன்படுத்தினாங்க. எப்படி பயன்படுத்தினாங்க? எதிரிகள் காஃபிர்கள் ரசூல்லாவை இகழ்ந்து பேசின நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை புகழ்ந்து பேசுவதற்கும் ரசூல்லாவுடைய பண்புகளை தன்மைகளை புகழ்ந்து பேசும் விதமாக ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பயன்படுத்தினாங்க. அப்ப ரசூல்லாவுக்கு எதிராக வரக்கூடிய உலகளாவிய விமர்சனங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்துவத்தை எடுத்து சொல்லி அவங்களோட புகழ்ச்சியை முன்வைப்பது இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுண்ணாவாக இருக்கிறது. ஆனா அந்த புகழ்ச்சி என்ற பேர்ல இப்படி ரபியுல் அவ்வல் மாதத்துல ரசூல்லா பிறந்ததாக கருதப்படுகின்ற ரபியுல் அவ்வல் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இப்படி பைத்துகளை பாடி மஜ்லிஸ்களை ஏற்படுத்தி அதற்கு அன்னதானமாக நியத்து சோறு வழங்கி அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட பேர்ல 12ஆம் திகதி கந்தூரி கொடுத்து கிடு சாப்பாடு என்ற பேர்ல அந்த கந்தூரிகளை விநியோகம் செஞ்சு அதுக்கு வசூல் பண்ணி காசு அறவிடுற அந்த வேலைகளை செஞ்சு இந்த மாதிரி ஒரு தபர் ஒரு புனிதத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்குதான்னு கேட்டா எங்கேயுமே சொன்னதில்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைக்கு மாற்றமானது. சஹாபாக்கள் செய்யாத எந்த ஒரு நல்லறிஞர்களும் பரிந்துரைக்காத மிக மிக பிற்காலத்தில் வந்த ஒரு நூதன அனுஷ்டானம் பிதஅத்தாக இருக்கிறது. இந்த மீலாத் விழா கொண்டாட்டம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அங்கீகரிக்காது, வடிகட்டி ஒரு பிதஅத்து. இப்ப இந்த ரசூலுல்லாஹ் புகழ்றாங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கு புகழ்றதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க. புகழ்வதாக இருந்தால் ஒரு வரம்புக்குள்ள இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழணும். சஹீஹ் புகாரில 3445வது செய்தியில அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேல யகூலு அலல் மிம்பரி சமியத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், மிம்பர் மீது அமர்ந்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டேன். லா துத்ரூனி கமா அத்ரத்தில் நசாரா இப்னு மரியம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மீது இருந்து கொண்டு சொன்னார்கள், மரியமுடைய மகன் ஈசா அவர்களை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். ஃபஇன்னமா அன அப்துஹு, நான் அல்லாஹ்வின் அடியாராகத்தான் இருக்கிறேன். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் என்று தான் நீங்க சொல்லணும். இதை தாண்டி எதையுமே நீங்க சொல்லிடாதீங்க, வரம்பு மீறிடாதீங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த அடிமை என்ற இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ரிசாலத்தை முன்னிறுத்தி ரசூலுல்லாஹ்வை புகழணும் என்றது இந்த செய்தியிலிருந்து நாங்க பார்க்கிறோம். ஆனா இந்த சுபான மௌலித் என்ற இந்த வைத்துகள்ல ரசூலுல்லாஹ் வரம்பு மீறி தான் புகழ்றாங்க. ஷிர்கான வார்த்தைகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த யா நபி சலாம் அலைக்கும் என்ற ஒரு பைத்து வருது. அதுல பிரபலமாக இருக்கக்கூடிய மக்களால் அறியப்பட்ட ஒரு செய்தி தான், பிரபலமான ஒரு வாசகம் தான் யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் என்று ரசூல்லாவை சலாம் சொல்லி அழைத்து வரவழைத்து ரசூல்லாவிடம் என்ன செஞ்சு விழிச்சு பிரார்த்தனை செய்றாங்க, அந்த கஃபாருல் ஹதாயா, இழிவை ஏற்படுத்தும் சிறு பிழைகளை நீங்கள் மன்னிக்கிறீர்கள், சிறு பிழைகளை மன்னிப்பவர்கள் நீங்கள் தான். வஸ்துனூபில் மூபிகாத், அழிவேற்படுத்தும் பெரும் பாவங்களை மன்னிப்பவரும் நீங்கள் தான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தவறுகளை மன்னிப்பது நபிகள் நாயகம்தான், அழிவேற்படுத்தும் பாவங்களை மன்னிப்பது நபிகள் நாயகம்தான் என்று சொல்கிறார்கள். அப்ப பாவம் மன்னிப்பு யாரு கிட்ட கேட்கிறாங்க? ரசூல்லா கிட்ட கேட்கிறாங்க. அதே மாதிரி கஃபிரு அன்னி துனூபி வஅஃபுலி அன் செய்யிஆதி,
எண்ணில் நிகழும் பெரும் பிழைகள் யாவையும் மன்னித்தருள்வீரே. பெரும் பிழைகள் துனூபுகள் ஏற்படுது, அதை நீங்க மன்னிச்சிருங்க. வஅஃபுலி அன் ஸய்யிஆத், சின்னஞ்சிறிய தீமைகளையும் சீராய் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், அலட்சியம் படுத்துங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அதே போன்று இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹியத் துனூப், பாவங்களை அழிக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலியல் குரூப், கவலைகளை அகற்றுபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெள்ளத் தெளிவாக பகிரங்கமாக பள்ளிவாசல்கள்ல பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இப்படி ரசூல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பாவங்களை அழிப்பதற்காக வந்தவர்கள், பாவங்களை துடை தெரிப்பதற்காக வந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலத்துல எதிரிகள் தனக்கு செய்த தவறுகளை மன்னித்தார்கள், பிறரை மன்னித்தார்கள். ஆனா பாவங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மீக ரீதியாக நாங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய தவறுகளை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்யலாம்? இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 135வது வசனத்துல அல்லாஹ் தெளிவா இதை தடுக்கிறானே. நம்பிக்கை கொண்டவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்ப பாவங்கள் அல்லாஹ் தான் மன்னிப்பான் என்று வந்த பிறகு நபிகள் நாயகம் நம்முடைய தலைக்கு மேல, நம்முடைய உயிருக்கு மேல, நமக்கு எல்லாத்தையும் விட மேல அல்லாஹ்வுடைய அந்த தூதுத்துவத்தை சொல்ல வந்த நபிய நம் உயிரை விட மேலாக நேசிக்கின்றோம். அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க வச்சாலும் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கலாமா? அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதை போன்று நபிகள் நாயகமும் மன்னிப்பார்கள் என்று நாங்கள் சொல்லலாமா, நம்பலாமா, அப்படி பிரார்த்தனை செய்யலாமா என்று கேட்டா செய்ய முடியாது. அப்படி செய்தால் அது ஷிர்க். அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். நபிகள் நாயகத்திடம் பாவம் மன்னிப்பு இவங்க மௌலூதில கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட எப்படி கிறிஸ்தவ சமூகம் பாவ மன்னிப்பு கேட்டாங்களோ அதே நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இதை எப்படி நீங்க ஷிர்க் இல்லைன்றுவீங்க? இது தெள்ளத் தெளிவான ஷிர்க்கான ஒரு வார்த்தையாக இருக்குது. இதுக்கு விளக்கம் என்ற பெயர்ல சில சூஃபிகள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, கஃபார் என்ற பாடல் வரிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஃபார் என்று சொன்னாங்க. இது நீங்க ஏன் ஷிர்க்கா எடுத்துக்கொள்றீங்க? அந்த இடத்துல ரசூல்லாவை நாங்க அழைச்சி ரசூல்லா கிட்ட தான் கேட்கிறோம். ஆனா அதுக்கு பிறகு இன்னொரு பைத்து வருது, ரப்பி இர்ஹம்னா என்ற ஒரு பாடல் வருது. அதுல யா அல்லாஹ் எங்களுக்கு நீ கிருபை செய், எங்களோட பாவத்தை மன்னி என்று அல்லாஹ் கிட்டையும் பாவ மன்னிப்பு கேட்கத்தானே செய்யறோம். அப்ப அதனால இதை நீங்க கண்டுகொள்ளாம அல்லாஹ் கிட்ட நாங்க பாவ மன்னிப்பு கேட்கறதுனால இந்த இடத்துல வரக்கூடிய யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்று ரசூலா அழைச்சி அந்த கஃபார் நீங்க தான் பாவங்களை மன்னிக்கிறீங்க என்று ரசூலா கிட்ட நாங்க கேட்டாலும் நீங்க அந்த கஃபார் என்று வரக்கூடிய அந்த இடத்தை நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கறத மாத்திக்கோங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அடுத்ததாக இரண்டாவது உளறல் என்னென்று சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேரடியாக ரசூலா கிட்டே பாவ மன்னிப்பு நாங்க கேட்கறதா வச்சு கொண்டாலும் இதுல என்ன பிழை இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க ரசூலா தானே மறுமையில. அதனால நாங்க ரசூலா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா ரசூலா எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு எங்களோட பாவங்களை மன்னிச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க ஷிர்க் தான் செய்யறாங்கன்றத பகிரங்கமாக ஒத்துக்கொள்றாங்க இந்த சூஃபிகள். அப்ப இது ஷிர்க்ன்றது உங்களுக்கு விளங்குது இல்லையா? ரசூல்லா அல்லாஹ் கிட்ட எங்களோட பாவங்களுக்காக மன்றாடுவாங்க, ஷஃபாத்து செய்வாங்க, பேசுவாங்க, அல்லாஹ் என்னுடைய சமூகத்துடைய பாவத்தை மன்னி என்று அல்லாஹ் கிட்ட பரிந்துரை செய்வாங்க. அதை யாரும் மறுக்க மாட்டோம். ஆனா அதுக்காக வேண்டி நபியை நீங்க எங்கட பாவத்தை மன்னிங்க என்று அவங்க கிட்ட கேட்கலாமா? ரசூல்லா அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்ப பரிந்துரைப்பார்கள் என்று சொன்னா அல்லாஹ் கிட்ட ஏடா உம்மத்துக்காக நீ உண்ட தௌபாவை நீ வழங்கிறேன் ரசூலா கேட்பாங்கன்னா நாங்க எப்படி துவா கேட்கணும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே இறைவா உம்மிடத்தில் எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்கான அந்த வழியை எங்களுக்கு அல்லாஹ்வே நீ ஏற்படுத்து என்று அல்லாஹ் கிட்ட தானே கேட்கணும். அதுக்காக ரசூலா கிட்டே பாவ மன்னிப்பு கேட்கலாமா? இது பச்சை முட்டாள்தனம் இல்லையா? இது தெளிவான ஷிர்க்கான வாசகம். இதற்கு மார்க்கத்துல எந்த ஒரு அனுமதியும் இல்லை. அடுத்ததாக நோய் நிவாரணம் தருவது நபிகள் நாயகம் என்ற கருத்து இந்த மௌலித் வரிகள்ல இருக்குது. மௌலித் வரிகள்ல சில வாசகங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரிஸ் சகாம், நோய் நீக்குபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்றாங்க. நோய் நீக்குபவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒப்புக்கொள்றாங்க. அதே மாதிரி வலவ் தகூனு சகீமன் லதைஹி புர்உஸ் சகாம், நீ நோயாளியாக இருந்தால் அதற்கான நிவாரணம் அவரிடமே உள்ளது, நபியிடமே உள்ளது என்று சொல்கிறார்கள். அதே போல வ மரீலன் அந்த ஆயிதுஹு கது அத்தாஉல்லாஹு பில் ஃபரஜி, நபியே நீங்கள் யாரையாவது நோய் விசாரிக்க போனீங்கன்னா அல்லாஹ் அவருக்கு நிவாரணம் வழங்கி விடுவான். இப்படி ரசூலா போனாலே நோய் நிவாரணத்தை அல்லாஹ் கொடுத்துருவான் என்ற மாதிரி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் நிவாரணம் வழங்கும் ஆற்றல் உள்ளவர்கள் என்ற கருத்துல சில வரிகள் வருது. இது குர்ஆனுக்கு மாற்றம். 26வது அத்தியாயத்துல 80வது வசனத்துல வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், இப்ராஹிம் நபி சொல்றாங்க, நான் நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ் தான் நிவாரணம் எனக்கு வழங்குவான். அதே மாதிரி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டாங்க. 21வது அத்தியாயத்துல 83 84வது வசனங்கள் ஐயூப இத்நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறார் என்று ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள் அல்லாஹ்விடத்தில். ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவருடைய துஆவுக்கு பதிலளித்தோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின், பிரார்த்தனையை ஏற்று அவருடைய துன்பத்தை நாங்கள் அவரிடமிருந்து நீக்கினோம் என்று அல்லாஹ் தான் நோய் நிவாரணத்தை கொடுக்கிறான்னு இந்த வசனம் சொல்லுது. ஆனா இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் நிவாரணம் தருவாங்க, அவர் நோய்களை நீக்குபவர், அவருக்கு சலாம் உண்டாகட்டும் என்று நாங்க மௌலூதுல ஓதிக்கொண்டுதான் இருப்போம் என்று நோய் நிவாரணத்தை தரக்கூடிய அதிகாரத்தை நபிகள் நாயகத்துக்கு கொடுத்து ஷிர்க் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது உணவளிக்கும் அதிகாரம் யாருக்குரியது? அல்லாவுக்குரியதா இல்லையா? அல்லாஹ் தானே உணவளிக்கிறான். ஆனா மௌலிது வரிகள்ல உணவளிக்கும் அதிகாரத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மௌலிது வரல வந்து பசத்து கஃப ஃபாகதி வன் நதமி, எனது வறுமை கவலை காரணமாக கையேந்துகிறேன். யாருக்கிட்ட? நபிகள் நாயகத்துக்கிட்ட. அர்ஜூ ஜஸீல ஃபலிலுக்கும் வல் கரமி, உங்களின் அளப்பரிய அருளையும் வள்ளல் தன்மையும் நான் நம்பியுள்ளேன். நபிகள் நாயகத்துல வள்ளல் தன்மைய அளப்பரிய அந்த அருளை நம்பி இருக்கிறேன். முஸ்தஷ்பிஅன் நஸீல ஹாதல் ஹரமி, இந்த ஹரமில் மதீனாவில் தங்கி இருக்கும் உங்களின் பரிந்துரையை நான் வேடுகிறேன். எனக்கு கவலை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, வறுமை வந்துருச்சு, உங்ககிட்ட கையேந்துறேன், ஹரம் ஷரீஃப்ல வந்து கையேந்துறேன், நீங்க வந்து எனக்கு பரிந்துரை செய்யுங்க அப்படி என்று சொல்லி நபிகள் நாயகத்திடம் கேட்கிறாங்க. ஃபலாஹிதூனி பீதவாமில் மததி, என்னை நிரந்தரமாக உதவி கொண்டு கவனித்து விடுங்கள், எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும், ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஃபஅன்ஜிதுல் மிஸ்கீன கபுலல் கரகி, மூழ்குவதற்கு முன் இந்த ஏழையை காப்பாற்றி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க, வஅத்ஃபிஹு பில் பஸ்தி வஹ்ஜல் ஹுருகி, உங்கள் தாராளத்தன்மையால் எரியும் வெப்பத்தை அணைத்து விடுங்கள். வஅப்ரிது பில் லுத்ஃபி ஹர்ரல் கபிதி, உங்கள் இரக்கத்தால் ஈரலின் வெப்பத்தை குளிரச் செய்யுங்கள் என்று எங்களுக்கு கஷ்டம் வறுமை ரொம்ப கடியா இருக்குது, அருளை புரிஞ்சு தாராளமான கொடை வள்ளல் தன்மையால எங்களுக்கு ரிஸ்க் வழங்கி எங்களோட ஈரலை வந்து குளிர வைங்க, எங்களுக்கு ரொம்ப வெப்பமா இருக்குது, எங்களை குளிர்காய வச்சிருங்கன்னு நபிகள் நாயகத்துக்கிட்ட கேட்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் 6வது அத்தியாயத்துல 151வது வசனத்துல, வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக், குழந்தைகளை நீங்கள் வறுமையின் காரணமாக கொள்ளாதீர்கள். நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாஹும், உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிப்பது நாங்களே என்று அல்லாஹ் சொல்கிறான். 11வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பூமியில எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கு ரிஸ்க் வழங்குவது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது, அது அல்லாஹ்ட வேலை, அல்லாஹ்ட அதிகாரம் என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்ட கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்ட பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். 13:26 அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், அல்லாஹ் நாடியவருக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குவான், நாடியவர்களுக்கு குறைத்தும் வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ் தஆலா தரக்கூடியது, ரிஸ்க் அல்லாஹ் தரக்கூடியது, செல்வம் அல்லாஹ் தரக்கூடியது, உணவு அல்லாஹ் தரக்கூடியது. அந்த அதிகாரம் அல்லாஹ் தவிர யாருக்கும் அல்லாஹ் தந்ததில்லை. ஆனால் நபிகள் நாயகத்துக்கிட்ட இந்த மௌலிதுல கொடுக்குறாங்க. பாவம் 3 விஷயத்த சொல்லியிருக்கிறேன். பாவம் மன்னிப்பு வழங்குற அதிகாரம், நோய் நிவாரணம் வழங்குற அதிகாரம், செல்வங்களை வழங்கும் அதிகாரம் உட்பட இன்னும் பல ஷிர்கான வரிகள் நிறைந்ததுதான் இந்த சுபஹான மௌலித் என்பது. ஓதுவதற்கு தகுதியற்ற, தூக்கி எறியப்பட வேண்டிய, இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு கிதாபாக இந்த மௌலிதி கிதாப் இருக்குது. ஆனா இதுல ஷிர்கான வரிகள் இருந்தா நிரூபிச்சு காட்டுங்க என்று சொல்லி சில பேர் சவால் விடுறாங்க. அப்ப அந்த சவால் விடக்கூடியவங்களுக்கு நாங்க சொல்றோம், உங்களோட சவால்களை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். எப்படியெல்லாம் சவால் வருதுண்டா, ஒருத்தர் சவால் விடுறாரு, நம்மோடு விவாதிப்பதற்கு சிடிஜே எஸ்எல்டிஜே அமைப்பினர் ஆர்வம் கொண்டிருப்பின் அவர்கள் முதலில் நம்முடன் நேர்முக பரீட்சை ஒன்றுக்கு தயாராக வேண்டும். அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூக்கு வரணுமா. உங்களது அமைப்பினை சேர்ந்த எந்த ஒரு அறிஞரையும் நீங்கள் பரீட்சைக்கு அனுப்பி வைக்கலாம். இன்டர்வியூக்கு எங்களோட அமைப்புல யாரையாவது அனுப்பலாமா. நேர்முக பரீட்சையில் சித்தி அடைந்து விட்டால் உங்களுடன் முறையாக ஒப்பந்தம் செய்து விவாதம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நேர்முக பரீட்சைக்கு நாங்க சித்தி அடைஞ்சிட்டோம் என்றால் அதாவது அவங்க எங்களோட விவாதம் செய்ய வருவாங்களாம். நேர்முக பரீட்சை தொடர்பான நேரம் காலம் என்பவற்றை அறியமை தொடர்பு கொள்ளவும் என்று சொல்லி அவங்களோட தகவலை போட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன்,
இவங்களை தொடர்பு கொண்டு இவங்ககிட்ட இன்டர்வியூ போயிட்டு விவாதம் செய்யறதுக்கு நாங்க தகுதி இருக்குதா இல்லையான்னு இவங்க பாஸ் சர்டிபிகேட் தந்த பிறகுதான் இவங்களோட நாங்க விவாதம் செய்யணும் என்று சொன்னா, இந்த பாஸ் சர்டிபிகேட் தரத்துக்கு நீங்க முதல்ல யாரு? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தது யாரு? நீங்க ஆலிம்களே இல்லைன்னு நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தை வழிகெடுக்க வந்த வழிகேடர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தை சிறுக்குல மூழ்கடிக்கிற பாவிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த சுபஹான மௌலித் என்ற சிறுக்கான பாடல்களை சமூகத்துல அரங்கேற்ற வச்சு சமூகத்தை அல்லாத பள்ளிவாசல்கள்லயே அல்லாவின் தூதண்ட பேர்லயே சிறுக்க அரங்கேற்க வைக்கிற வழிகட்ட சிந்தனையை பரப்பக்கூடியவர்கள் என்று உங்களை நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்க எங்களுக்கு சர்டிபிகேட் தந்துதான் உங்களோட நாங்க விவாதிக்க வரணுமா? முதல்ல நீங்க யார்கிட்ட சரி சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க சொல்லக்கூடிய இந்த சிறுக்கு தானே நாங்க நிரூபிக்க தயார், உங்களோட சவாலை ஏற்றுக்கொள்றோம். வாங்க விவாத ஒப்பந்தம் செஞ்சு கொள்வோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல விவாதத்தை வச்சு முடிப்போம். தயாரா இருந்தா சொல்லுங்க, பெரிய பள்ளிவாசல வைப்போமா விவாதத்தை? அகில இலங்கை ஜமியத்துல் உலமா தலைமையகத்துல வச்சுக்கொள்வோமா விவாதத்தை? அல்லது சோப்பு பள்ளியில சம்மாங்கோட்டை பள்ளியில வச்சுக்கொள்வோமா விவாதத்தை? எங்க வைக்கணும் விவாதத்துக்கு தயார்? அல்லது உங்களோட சூஃபி பள்ளி எதுலையாவது வச்சுக்கொள்வோமா? முறைப்படி ஒப்பந்தம் செஞ்சு கொண்டு வச்சுக்கொள்வோமா? எங்க வேண்டாலும் விவாதம் செய்வதற்கு தயாரா இருக்கிறோம். இதை விட்டுட்டு இந்த விவாத ஒப்பந்தத்தை செய்யறதுக்குரிய வழிமுறையை விட்டுட்டு உங்களோட நேர்முக பரீட்சை இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சக்கூடியவர்கள் அல்ல. இன்னொருத்தர் விவாத அறைகூவல் சுபான மௌலிதில் ஒரு வரியேனும் சிறுக்கென நிரூபிக்க திராணி உள்ள எந்த ஆளுமிடனும் பகிரங்க வாட்ஸ்அப் விவாதத்திற்கு தயார். வாட்ஸ்அப்ல விவாதம் செய்யறது, வாட்ஸ்அப்ல எல்லாம் விவாதம் பண்ணலாமா? இல்ல வாட்ஸ்அப்ல விவாதம் செய்வது என்பது பொருத்தமானதா? வாட்ஸ்அப்ல ஒரு விதிமுறை பிரகாரம் விவாதம் செய்யலாமா? வாட்ஸ்அப்ல விவாதம் செய்யும் போது ஆதாரங்களையும் வாதங்களையும் நேருக்கு நேர் விவாதம் செய்வதை போன்று ஒரு விவாத களத்தில் வைப்பதை போன்று அமைத்துக் கொள்ளலாமா? இந்த வாட்ஸ்அப்ல சமூக வலைத்தளங்களுக்குள்ள உள்ள புகுந்து அதுல நேரத்தை வீணடிச்சு கொண்டு விவாதம் செய்வதற்கு நாங்கள் அதை அங்கீகரிக்க மாட்டோம். விவாதம் செய்வதாக இருந்தால் நேருக்கு நேர் வாங்க, ஒப்பந்தத்தை வச்சு தலைமையத்துல ஒப்பந்தத்தை வச்சுக்கொள்ள வர்றீங்களா? வச்சுக்கொள்வோம். நேருக்கு நேராக இருந்து ஒப்பந்தத்தை வச்சு விவாதத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோம். இன்னொருத்தர் ஒரு பதிவு போடுறாரு, பகிரங்க சவால் மீலாத் மௌலிதை அறாம் என்று கூறுவதும் ஒரே ஒரு நேரடி ஆதாரத்தை வஹாபிகள் கொண்டு வருவார்களா? மீலாது மௌலது கூடாது என்பதற்கு ஆதாரம் வேணுமாம், ஆதாரம் இருந்தால் கொண்டு வரட்டுமாம். அப்படி கொண்டு வந்தா வஹாபிகள் கொண்டு வருவார்களா? மார்க்கத்தில் ஹராம் அலால் தெளிவானது அல்லவா? பிறக்க மீலாது பிறக்கின் ஒரு நாள் தான் இருக்குதுன்னு போட்டு இருக்கிறாங்க. அவசரமாக ஆதாரத்தோட வாங்கன்றாங்க. ஆதாரத்தை தானே நாங்க போட்டு அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எத்தனை வீடியோக்கள் இன்னைக்கு நேத்தா போட்டு கொண்டு இருக்கிறோம், எத்தனை வருஷமா போட்டு கொண்டு இருக்கிறோம். வர வேண்டியது தானே, எத்தனை ஆதாரத்தை போடுகிறது? ஆதாரமே இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டியது தானே, சொல்லுங்க. சிடிஜே என்றும் விவாதத்திற்கு தயார். மௌலிதுல சுபஹான மௌலிதுல சிறுக்கான வாசகங்கள் இருக்கிறது என்பதை தெளிவாக நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். நம்ம தலைமையகத்துல விவாத ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்வோம், அல்லது நீங்க சொல்லக்கூடிய அல்லது பொதுவான ஒரு இடத்துல விவாத ஒப்பந்தத்தை வச்சுக்கொள்வோம், விவாதத்தை வச்சுக்கொள்வோம். விவாதத்துல இந்த மௌலிதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை, இது சிறுக்கு தான் நிறைஞ்சிருக்குது. ரசூல்லா இந்த மௌலிதை ரசூல்லா இவருடன் இருந்தால் இதை தூக்கி எறிந்தே தான் தீர்வார்கள் என்பதற்குரிய ஆதாரங்களை முன்வைத்து இது சிறுக்கென்றதை நிரூபிச்சு இது சமுதாயத்திலிருந்து ஒழித்து கட்டப்பட வேண்டிய ஒரு வடிகட்டிய பிதுஅத்து ஒரு சிறுக்கு என்பதை நிறுவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொள்கிறோம். இந்த விவாத சவால் ஓபன் டிக்ளரேஷன், யாரா இருந்தாலும் ஏற்றுக்கோங்க, முறைப்படி எங்களை தொடர்பு கொள்ளுங்க, விவாத ஒப்பந்தத்தை வச்சு விவாதத்தை செய்து கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த விவாத சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதையும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துக் கொள்கிறோம்.